Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்திய கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் விசிக பங்கேற்கும் என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அவர் அளித்த பேட்டியை மினிடாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்தியா பிளாக் என்கிற மதச்சார்பின்மைக்கான தேசிய அளவிலான அந்த கூட்டணி அமைந்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்கு மகத்தானது. அவர்களும் இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு அளித்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் இப்போது இந்தியா கூட்டணி முதன்முறையாக கூடுகிறது என்பது உள்ளபடியே கவலை அளிக்கக்கூடிய ஒன்றுதான். அதற்காக பெரிதும் வருந்துகிறோம். அரசியல் சூழல் அவ்வாறு அமைந்துவிட்டது. என்றாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறது. அது சிதறிவிடக்கூடாது என்று விரும்புகிறோம். அந்த வகையில் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் கலந்தாய்வு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கேற்கிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் எடுத்த முயற்சி, நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல, அவர் நினைத்திருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்க முடியும். அதிமுக கட்டுக்கோப்பாக தமது ஆதரவை நல்க தயாராக இருந்தது. அதிமுக மட்டுமல்ல, பாமக, பாஜக ஆகிய கட்சிகளும் ஆதரவு நல்க தயாராக இருந்தன. ஆனால் அந்த ஆதரவை பெறாமல் இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வெளிப்படையாக கடிதம் எழுதி ஆதரவு கேட்டிருக்கிறார். ஆகவே அவர் மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சான்றாக இதை நாங்கள் புரிந்து கொண்டோம். காங்கிரஸ் உடனடியாக ஆதரவை நல்கிய நிலையில் இடதுசாரிகளோடு நாங்கள் கலந்து பேசினோம். அவ்வாறு தோழமையோடு உரையாடியதன் அடிப்படையில் தான் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவோடு எங்கள் முடிவும் ஒத்து இருக்கும், அதற்கு ஏற்ப நாங்கள் முடிவெடுப்போம் என்று வெளிப்படையாக அறிவித்தோம். தவேக ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எடுத்தது. அதனை பின்பற்றியே விடுதலை சிறுத்தைகளும் அந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டோம்.